மாடியும் தாடியும் சிறுகதை ஆசிரியர் தி ஜானகிராமன் அவர்கள். இரும்பு கேட்டின் பானா கொக்கியை தூக்கி திறந்து யாரோ உள்ளே வருகிறார்கள். ஒரு வயசானவர், நரைத்த தலை கிராப்பு, அதிலும் நடுவிலே வழுக்கை. இரட்டை நாடி தேகம்தான். வயசானதால் இரட்டை நாடி ஊளை சதை மாதிரி தோன்றுகிறது. நெற்றியில் விபூதி, அதன் நடுவிலே குங்குமம். அரைக்கை ஸ்லாக்கு, கீழே பளீர் என்ற வெள்ளை தட்டு சுற்று. இரண்டுமே வண்ணான் மடிதான். மறுபடியும் கேட்டை சாத்தி பானா கொக்கியை தள்ளுகிறார் அவர். கூட வந்த இருவரும் பின்தொடர உள்வாசலை நோக்கி வருகிறார். அவர் சம்சாரம் போல இருக்கிறது கூட வருகின்ற அம்மாள். பட்டுப்புடவை, ஸ்நானம் செய்து கூந்தலை பிடரியில் புரள தளர முடிந்து இருக்கிறாள். பாதி நரை பாதி கருப்பு, அதுவும் ஒரு அழகுதான். கூட வருகிறான் ஒரு பையன். அம்மாள் மாதிரிதான் சாயை. தலையை ஒட்ட வெட்டின கிராப்பு, அவர் மாதிரியே நெற்றியில் விபூதி, நடுவில் குங்குமம். 20 வயது இருக்குமானால் வயதுக்கேற்ற பாந்தமில்லை. நடை உடையில் வேஷ்டியை என்னமோ கோணல் மாணலாக கட்டியிருக்கிறான். கல்லூரி பையனோ என்னவோ, வேட்டி கட்டி பழக்கமிராது. 3 பேரும் உள்வாசல் சார்பிலே மறைந்து விட்டார்கள். யார் இது? தெரிந்த முகங்கள் இல்லை. ஒருவேளை விசாலத்துக்கு வழக்கமாக இருக்கும். சரி, யாராகவாவது இருக்கட்டும். ஆஃபீஸுக்கு போகும்போது நளினி சொல்லிவிட்டுத்தான் போவாள். தலைகள் மறையவே தோட்டத்து செடிகளின் தலைகளை பார்த்தார். அவர் மாடி ஜன்னல் வழியாக உலகத்தை பார்ப்பது ஒரு தனி அனுபவம்தான். பட்டும் படாமலும் இருக்கலாம். மரத்தின் தலைகளை பார்க்கலாம், கொடையாக பூத்த செடிகளின் தலைகளை பார்க்கலாம், மனிதர்களின் தலைகளை பார்க்கலாம். சாமா தாடியை உள் பக்கமாக விரலை விட்டு கோதினார். மாடியும் தாடியும் எவ்வளவு பொருத்தமான பிராசம். மாடி வீடு கட்டி அதில் வந்து உலாவும் நேரம் வந்துவிட்டது. தாடி வைத்து கொண்டு அதை கோதவும் நேரம் கிடைத்துவிட்டது. மோரும் சாதத்துக்கு ஊறுகாய் தொட்டு கொள்வது போல சிந்தனை செய்யும் போது தொட்டுக்கொள்ள ஒரு தாடி எவ்வளவாக இருக்கிறது. ஆமாம், வாகாக இருக்கிறது. சிந்தனை செய்வதை தவிர வேறு ஒன்றுமே இப்பொழுது செய்ய முடியவில்லை. முன்பெல்லாம் போல ஓடியாட முடியவில்லை. ஒரு தடவை கீழே இறங்கி போய் வந்தால் இறைக்கிறது, மூச்சு வாங்குகிறது. உலாவ என்று 2 திரு நடந்தாலே முழங்காலுக்கு கீழே தனியாக தள்ளுவது போல வலிக்கிறது. கீழ் முதுகு பளிச் பளிச்சென்கிறது. இரத்த அழுத்தம் கிச்சு கிச்சு மூட்டுகிறது. பேசினால் கூட படபடக்கிறது. அதை தெரிந்து கொண்டுதானோ என்னவோ அவர் பேசுவதை நாள் கணக்கில் மணிக்கணக்கில் வீட்டுக்கு போகும் பிரச்சையே இல்லாமல் கேட்டுக்கொண்டிருந்த நண்பர்கள் கூட ஒதுங்கி நிற்கிறார்கள். ஏன், விசாலமே மாடி பக்கம் வருவது நின்றுவிட்டது. அவளாவது போனால் போகட்டும். அவளுக்கு வயது, இறைப்பு, கால்வலி. நளினியாவது பேச வரலாம். அவளும் வேலை வேலை என்று பறக்கிறாள். தோட்டம், அடுக்களை, அப்புறம் ஆஃபீஸு என்று பறக்கிறாள். காஃபி டிஃபன் கொண்டு வரும் பொழுது தவிர மாடி பக்கம் எட்டி கூட பார்ப்பது இல்லை. எத்தனை படித்தாலும் மேலே வர பெண்களுக்கு தோன்றாது போல இருக்கிறது. அப்பா! நளினி மாடிப்படி ஏறி வந்து கூப்பிட்டாள். என்ன? யாரும் உன்னை பார்க்கணுமாம். வந்திருக்கா அப்பா? யாராம்? யாருன்னு கேட்டேன். அவரை பார்க்கணும்னு வந்திருக்கோம்னு சொன்னா. வர சொல்லு, வர சொல்லு. நம்மையும் பார்க்க வர தோணுகிறதா? இன்றைக்கு என்ன பெரிய அதிர்ஷ்டமாக இருக்கிறது. நளினி கீழே போய்விட்டாள். யார் இவர்கள்? பார்த்த முகங்களே இல்லை. இல்லை, நமக்குத்தான் ஞாபகம் மறதி என்ற புது வியாதி வந்திருக்கிறதா? வயசானால் வியாதிகள் வந்து உட்கார்ந்த பிறகுதானே தெரிகிறது. அயலான் நிலத்தில் இரவோடு இரவாக குடிசை போடுகிறவர்களைப் போல ஒரு சமயம் இவர்களை பார்த்து இருக்கிறோமோ? இல்லையே. எப்படி இருந்தால் என்ன? நண்பர்கள்தான் வரவில்லை, இவர்கள்தான் வரட்டுமே. நமஸ்காரம், நமஸ்காரம், நமஸ்காரம் என்று சொன்னது போதாதா? கீழே விழுந்து 4 தடவை சேவித்தார். அம்மாளும் சேவித்தாள். பையன் மட்டும் சாமாவையும் அவர் தாடியையும் பார்த்து லேசாக புன்னகை செய்து கொண்டு நின்றான். அடடா என்று கூசி குறுகினார் சாமா. இதெல்லாம் எதுக்காக? எழுந்து கொண்ட பெரியவர், நன்னா இருக்கே நீங்க சொல்றது. பெரியவாளை பார்த்ததோட நமஸ்காரம் பண்ணினா தானே ஆசை கிடைக்கும். அதனால நமஸ்காரம் பண்ணணுமோ இல்லையோ? ஏய் குமாரு, என்னடா சிரிச்சுண்டே நிற்கிறாய்? நமஸ்காரம் பண்ணுடா. பரவாயில்ல என்று பதறினார் சாமா. கிடக்கணுமே, போது விடிஞ்சா பாவங்கள் செய்து கொண்டே இருக்கோம்.
ஒரு தடவையாவது நல்ல காரியம் செய்யணும்னு தோணண்டாமோ என்றார் பெரியவர். பையன் குப்புற விழுந்த நமஸ்காரம் செய்தான். சாமா மறுபடியும் கூசி குறுகினார். பையன் அவருக்கு நமஸ்காரம் செய்வதை ரொம்பவுமே அனுபவித்தே செய்தான். நாளோடு நிறுத்தவில்லை. 6, 7, 10 ஆகிவிட்டது. போரும்டா குழந்தை, போரும் என்று அவனை தூக்கி நிறுத்த வேண்டும் போல இருந்தது சாமாவுக்கு. பையன் விடவில்லை. பண்ணட்டுமே, அத்தனைக்கு அத்தனை ஸ்ரேஷ்ய சுண்டே குமார், போதும், எழுந்துக்கோ என்று அப்பா சொன்னதும் தான் எழுந்து இருந்தான் அவன். உள்ளம் கைகளை தட்டிவிட்டு அவரை பார்த்து மறுபடியும் புன்னகை செய்தான். உட்காருங்கோ என்று நாற்காலிகளை காட்டினார் சாமா. இப்படித்தானே இருக்கும் என்று கீழே உட்கார்ந்து விட்டார் வந்தவர். அடடா என்று மீண்டும் கூனி குறுகி நாற்காலிகளை காட்டினார் சாமா. பயன் இல்லை. 3 பேரும் கீழே உட்கார்ந்து விட்டார்கள். ஆனால் சாமா அவருக்கு கீழே உட்கார்ந்து பழக்கம் இல்லையே. அவர்களுக்காக கீழே உட்கார்ந்ததால் காலை மடக்க வேண்டும். எழுந்து கொள்ளும் போது அதை பிடிக்க வேண்டும். என்ன ஆகுமோ? டர்பன்டைன், பிண்ட தைலம். எனவே வழக்கம் போல தம் கட்டிலின் மீது உட்கார்ந்து விட்டார். தாழ்வான மரக்கட்டில் அது. மேலே நுரை மெத்தை போட்டு அதன் மீது ஒரு கதர் விரிப்போம். அதற்கு மேல் ஒரு புலித்தோலம் போட்டு இருந்தன. நளினி போன வருஷம் டெல்லிக்கு போன போது ஹரித்வாரம் போனாலாம். அப்பாவுக்கு இருக்கட்டும் என்று வாங்கி வந்தாலாம் இந்த புலித்தோலை. ஆன மட்டும் வேண்டாம் என்று உள்ளே சுருட்டி வைக்க பார்த்தார். நடக்கவில்லை. ஆனால் இப்பொழுதெல்லாம் அது இல்லாமல் கட்டில் மீது உட்காருவது போலவே இல்லை. புலிக்குத்தான் என்ன வளவளப்பு, என்ன மென்மை. தாடி, புலித்தோல், என்ன இது? அவருக்கே சிரிப்பு வந்தது. வாய்க்கு வராமல் அடக்கி கொண்டார் அதை. நாங்கள் கல்கத்தாவிலிருந்து வந்திருக்கோம். வல்லபதாஸோட ஃபேக்ட்ரியில் நான் இன்ஜினியராக இருக்கேன். 1 மாதம் லீவில் வந்தோம். வர்றப்ப எங்கள் அம்மாஞ்சி சொன்னார், மெட்ராஸுக்கு போனால் பெரியவாளை பாருடான்னு அட்ரஸ் கொடுத்தார். எங்கள் அம்மாஞ்சி விவி ஐயர், பிங்கே கம்பெனியில். ஆமாம்மா, விவி ஐயரா? பிங்கே கம்பெனி விவி ஐயர் தெரியுமே. அவர் எனக்கு அம்மாஞ்சி ஆக்கும். பேஷ் பேஷ், அப்படியா? ரொம்ப சந்தோஷம். எனக்கு ரொம்ப காலமாக பழக்கம். அவர் சொன்னார். சௌக்கியமாக இருக்காரா? சௌக்கியமாக இருக்கார். இப்போ அவர்தான் ஜெனரல் மேனேஜர். மாதம் 16,000 சம்பளம் கொடுக்குறான். இன்கம் டேக்ஸையும் அவனே கொடுத்துடுறான். ரிட்டையர்டாகி 10 வருஷம் ஆயிருக்கணும். ஆனால் நீ போகப்படாதுன்னு அவரை விடமாட்டேங்கிறான். சாமாவுக்கு திகைப்பாகத்தான் இருந்தது. இருக்கட்டும், முயற்சி இருக்கின்ற புருஷ சிம்மத்தை லட்சுமி வலிய வலிய வந்து இருக தள்ளுவத்தான் செய்வா. எத்தனை சக்தி வந்து அவனை பிடிச்சு தள்ளினாலும் இடிச்சாலும் இழுத்தாலும் அவ பிடிச்ச பிடிய விடுவாளோ? லட்சத்தில் ஒரு வார்த்தையாகும். பெரியவா எப்படி பேசுகிறா பாரு என்று மனைவியின் பக்கமாக திரும்பினார் வந்தவர். நான் சொல்லலை சுவாமி, இது பஞ்சதந்திர கதையில் வர்றது என்றார் சாமா. வரட்டுமே, பெரியவாளுக்கு அதை ஞாபகமாக சொல்ல தோன்றதே, அது இல்லையா சொல்லணும். விவி ஐயருக்கு மாதம் 16,000 ரூபாய் சம்பளமாம். வருமான வரியும் கம்பெனியே கொடுக்கிறதாம். 30-35 ஆண்டுகளுக்கு முன்னால் போனால் எல்லா மெட்ராசிகளையும் போல விவி ஐயரும் தட்டெழுத்தடிக்க போனவர் தான். அப்பொழுது சாமாவும் தான் கல்கத்தா போனார். ஏதோ 4 வருஷங்கள் ஒரு பத்திரிகையில் வேலை பார்த்தார். நன்றாகத்தான் இருந்தது. நிறைய புஸ்தகங்கள் எல்லாம் படித்தார். ரங்கூன், மலாயா, ஜப்பான் என்ற அந்த பத்திரிகை ஆசிரியரோடு ஒரு தடவை சுற்றினார். என்ன செய்து என்ன, காசை கண்ணால் பார்க்கவே முடியவில்லை. இன்டலெக்சுவல் என்று ரக்கை முளைத்த இளவ விதை போல ஒரு பட்டம் தான் மிஞ்சிற்று. அறிவாளி, மேதை, சிந்தனையாளர் என்றெல்லாம் மெட்ராசிகள், ஏன் வங்காளிகள் கூட வந்து மொய்த்தார்கள். அவர் பேச்சை கேட்க, மேதையின் கூர்மையையும் நுட்பத்தையும் அனுபவிக்க அவர் வீட்டில் வந்து நண்பர்கள் மொய்த்த வண்ணம் இருப்பார்கள். தட்டெழுத்து விவி ஐயர் வந்ததுதான் வியப்பிலும் வியப்பாக இருந்தது. இப்பொழுது வியப்பாக இல்லை. அந்த மாதிரி குணம் இருந்ததனால்தானே இப்படி அதே கம்பெனியில் முன்னேறி சர்வமும் வல்ல ஜெனரல் மேனேஜராக இருக்கிறார். தட்டெழுத்தராக போனது ஒரு சாக்கு. ஏதாவது ஒரு இடத்தில் இருந்துதானே புறப்பட்டாக வேண்டும். அந்த விவி ஐயர் சாமா வீட்டுக்கு எத்தனை தடவை வந்து இருக்கிறார். அவருடைய வாதங்களிலே மயங்கி இருக்கிறார். சாமா வரும்படி பற்றாமல்
பத்திரிகை தொழிலுக்கே முழுக்கு போட்டுவிட்டு வக்கீல் தொழில் நடத்தப் போகிறேன் என்று சென்னைக்கு வந்தபோது விவி ஐயர் அவரை தடுக்கவும் முடியாமல் பேசவும் முடியாமல் தவித்து போய்விட்டார். மேதைகள், முரடுகள், சுதந்திர புருஷர்கள் சொன்னால் கேட்க மாட்டார்கள் என்று பயமாக இருந்து இருக்கும். சாமா சென்னையிலே வக்கீல் தொழிலும் சரிப்பட்டு வராமல் ஒரு கம்பெனியில் சட்ட ஆலோசகராக சேர்ந்து 2000 ரூபாய் சம்பளத்தையும் ஒரு 10 வருஷம் பார்த்து ஒரு வீட்டையும் கட்டி ரிட்டையர்ட் ஆனதுமே அதில் குடியேறி விவி ஐயருக்கு இதெல்லாம் தெரிந்துதான் இருக்குமானால் பழையவற்றை நினைத்து கொண்டு இருக்கிறாரே, அதுதான் பெரிய காரியம். சாமா விவி ஐயரை பற்றி மேலும் விசாரித்தார். வந்தவர் எல்லாவற்றையும் விவரமாக சொன்னார். அம்மாஞ்சி பெரியவாளை பற்றி ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது பேசாமல் இருக்க மாட்டார். இது என்னத்துக்காக பெரியவா பெரியவான்னு சொல்லிகிட்டே இருக்கேள்? நானும் உங்களை போல ஒரு சாதாரண மனுஷன். எனக்கும் சம்சாரம், குழந்தை குட்டிகள் எல்லாம் இருக்கு. உங்களை போல இருந்தாக்க நீங்கள் பெரியவாளா இல்லாததைக்கு ஆய்விடுவேளா? நீங்கள் இப்படி அடக்கமாக பேசுகிறேள், அதுவே பெரியவா பேசுகிற செய்யற காரியமாக்கும். அவர் பேசும் பொழுது அந்த அம்மாள் பக்தியும் ஸ்ரத்தையுமாக சாமாவை பார்த்து கொண்டிருந்தாள். ஆனால் அந்த பையன் சாமாவை பார்த்து சிரித்து கொண்டு இருந்தான். இந்த புன்முறுவலின் பொருள் என்னவாக இருக்கும் என்று சாமாவுக்கு நடுநடுவே யோசனை வந்து கொண்டே இருந்தது. சட்டென்று அவருக்கு ஞாபகம் வந்தது. வந்தவரை பற்றி விசாரிக்காமல் விவி ஐயரை பற்றியே இத்தனை நேரமும் பேசி கொண்டு இருந்து விட்டோமே என்று ஒரு பச்சாதாபம் தோன்றியது. உங்கள் உத்தியோகம் எல்லாம் சௌகரியமா இருக்கோ இல்லையோ? ஏதோ பெரியவா ஆசிர்வாதம். சம்பளம்னு மாதம் 1200 வர்றது. 7 மாதம் போனஸ் கொடுக்கிறான். கிட்டத்தட்ட 2000 வரும். அதெல்லாம் குறைச்சல் வைக்கல குருவாயூரப்பன். 3 பொண்ணு இருக்காள். அவளையும் நல்ல இடமா பார்த்து கொடுத்தாக்கா இவனை நினச்சாதான் கவலையாக இருக்கு. பையனையா? ஆமாம். பையன் படிக்கிறானோ இல்லையோ? படித்தான். இப்போ படிக்கலையா? 3 வருஷமாச்சு. புஸ்தகம்னு ஒரு வஸ்துவையே மறந்து போயிட்டான். ஏன்? கேளுங்களேன் அவனைத்தான். என்னப்பா என்று சாமா அவனை பார்த்தார். பதில் சொல்லவில்லை. அவரை பார்த்து சிரித்து கொண்டிருந்தான். என்ன சிரிக்கிற? என்னை பார்த்தா சிரிக்கணும் போல இருக்கோ என்றார் சாமா. உங்களை பார்த்து மட்டும் இல்லையாக்கும், என்னை ஒரு நாளைக்கு பார்த்து சிரித்தான். ஒரு கேள்வி கேட்டதுக்கு அன்னையிலிருந்து சிரிச்சுண்டே இருக்கான். அப்போ அகண்ட வாய் சுருங்கலை. போகிறது எப்போ பார்த்தாலும் அழாமல் சிரிச்சுண்டே இருக்கிறது நல்லது தானே? என்ன அப்படி சொல்கிறேள்? ஒரு கேள்வி கேட்டால் பதில் சொல்லண்டாமோ? அப்போவும் கூடி சிரிச்சுண்டே இருந்தா அது அழகோ? நீங்கள் கேட்டதுக்கு சிரிச்சுண்டே இருந்தா நீங்கள் என்ன நினைப்பேள்? நீங்கள் கேட்ட கேள்விக்கே பதில் சொல்லலை. நான் கேட்டதுக்கு எப்படி பதில் வரும்னு நினச்சிக்கிறேன். நான் நினைக்கிறது இருக்கட்டும். நீங்கள் என்னமோ கேட்டேன்னு சொன்னேளே, என்ன கேட்டேள்? அவனை காலேஜில் சேர்க்குறப்ப நேச்சுரல் சயின்ஸ் எடுத்துக்கோடானேன். கணக்குத்தான் எடுத்துப்பேன் நான். எனக்கு வருத்தம். டாக்டருக்கு படிக்க வைக்கணும்னு நினச்சேன். எங்கள் ஃபேக்ட்ரி கம்பெனிக்கெல்லாம் 4-5 டாக்டர்கள் இருக்காள். ஒவ்வொருத்தருக்கும் 1000 2000 சம்பளம் கொடுக்குறோம். அதில் 2 பேர் இன்னமும் 7-8 வருஷத்தில் ரிட்டையர்ட் ஆகிடுவாள். அதில் நுழைஞ்சிட்டான்னுட்டா 4 வருஷத்தில் நீ சீனியர் மோஸ்ட் ஆகிடுவாய். அட இல்லாட்ட கூடி கெமிஸ்ட்ரி எடுத்துக்கோ, அப்புறமா ஃபார்மா படிக்க வைக்கிறேன். என் மச்சினன் ஜெர்மன் கம்பெனியில் சீனியர் அட்வைசராக இருக்கான் பம்பாயில். அங்கே அவன் வச்சது தான் சட்டமாக இருக்குது. நீ பாஸ் பண்ணினா உனக்கு ஆரம்பமே 1000 கிடைக்குமாக்குன்னு சொன்னேன். அதுவும் முடியாது. கணக்கு படித்தான். அப்புறம் என்றார் சாமா. அதுவும் இல்லை. இவன் பிடிவாதம் பிடிச்சானா? நான் 4 நாள் பேசலை இவனோட. சரி, அப்பா சொல்கிறதையே படிக்கிறேன்னு கெமிஸ்ட்ரி நேச்சுரல் சயின்ஸ் எடுத்துட்டான். நல்லதா போச்சு. அப்புறம் என்ன? எப்படி நல்லதா போகும்? ஒவ்வொரு பரீட்சையிலையும் 20 மார்க்கு 30 மார்க்குக்கு மேலே வாங்கிறதே இல்லை. 2 வருஷம் ஆயாச்சு. ஒரு நாளைக்கு என்கிட்ட வந்தான். உன்னால தான்ப்பா வந்தது. நான் அப்போவே கணக்கு எடுத்துக்கிறேன்னு சொன்னேனாக்கும் நீ கேட்கல. விஸ்வாமித்திரர் மாதிரி கோச்சுண்டாயே.
அதுக்கு பயந்துண்டு நான் கணக்க விட்டேன். சயின்ஸ் படித்தேன். அதுதான் எனக்கு மார்க் வரமாட்டேங்கிறது. எனக்கு ரொம்ப கோபமாக ஆயிடுத்து அதை கேட்டதும். ஏண்டா, உனக்கு மூளை எங்கே போச்சு? நான் சொன்னா எனக்கு அது வராதுன்னு தாட்சண்யமே இல்லாமல் சொல்லி இருக்கலாமோ? இப்படி ஒரு கோழையா இருக்கிறாய். அப்பா கிட்ட தைரியமே இல்லாதவன் எப்படிடா வெளியில் போய் பொழைக்க போறாய்ன்னு கேட்டேன். அப்பத்தான் இப்படி சிரிச்சான். அப்பா தொட்டு சிரிக்கிறத நிறுத்தலை. மறுநாள் தொடங்கி காலேஜுக்கு போகலை. சாப்பிட்றான், தூங்குறான், இப்படி சிரிக்கிறான். ஏண்டா சிரிக்கிறேன்னு லட்சம் தடவை கேட்டாச்சு சொல்கிறதில்ல. பரீட்சை டைம் வந்தது போகலை. லீவு முடிஞ்சுது. கணக்கை எடுத்துண்டு படிடா மறுபடியும்னு காலில் விழாத தோஷம். அப்படியும் சொல்லியாச்சு, அசையணுமே. இப்படி சிரிச்சுட்டே இருந்தா நாளைக்கு லோகம் இல்லையா நம்மளை பார்த்து சிரிக்கும்? 4 வருஷமாச்சு. இவளானா மாலை மாலையா தேம்புறாள். பெரியவாளை பாருடான்னா அம்மாஞ்சி சொன்னார். நீங்கள் ஏதாவது வழி காமிப்பீங்கன்னு நினச்சுண்டு வந்தோம். நாம் என்ன வழிகாட்ட இருக்கிறது? சாமாவுக்கு ஒன்றும் புரியவில்லை. விவி ஐயரோ நாம் ஏதேனும் விமோச்சனம் சொல்ல போகிறோம் என்று அனுப்பியிருக்கிறார். என்னத்தை சொல்கிறது? தெரிந்த வரையிலும் ஏதோ சொன்னார் சாமா. படிப்பு இல்லாவிட்டால் முன்னுக்கு வருவது கஷ்டம். இப்பொழுது படிப்பது கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் அதை பாராட்டினால் பின்னாடி இன்னும் கஷ்டமாயிருக்கும். வயதாகிவிட்டால் படிப்பு ஏறாது. இளமையை விட்டால் ஓடியே போய்விடும். மரம் முற்றிவிடும். ஈட்டி கூட ஏறாது. தகப்பனா சம்பாதித்து எத்தனை சொத்து மிச்சம் வைத்து விட்டு போனாலும் தான் சம்பாதித்தால்தான் கௌரவம். இல்லாவிட்டால் ஏளனத்துக்கு இடமாகும். அப்படி தானே சம்பாதிக்க அவசியமே இல்லாத அளவுக்கு சொத்து வந்தால் கூட படிப்பு என்ற சொத்து தான் பெரிய சொத்து. அந்த செல்வத்தை காப்பாற்ற உதவுவது இந்த சொத்து தான். தகப்பனாரும் தாயாரும் ஒருவருக்கொருவர் பார்த்து கொண்டனர். சாமா அதையும் கவனித்தவாறே பேசிக்கொண்டே இருந்தார். பெரியவா சொல்கிறத சொல்லுங்கோ. ஆனால் நாங்கள் 2 பேரும், அவளும் நானும் லட்சம் தபா சொல்லியாச்சு. இதெல்லாம் நாங்கள் சொல்கிற பாடம் இல்லையா? பெரியவா சொல்கிறதன்னா கேட்கணும்னு வந்தோம். என்ன? போன வருஷம் பெரியவா கல்கத்தா வந்திருந்தப்ப நான் குடும்பத்தோட லீவுக்கு ஊருக்கு போயிருந்தேன். எனக்கு பார்க்க கொடுத்து வைக்கல. நீங்கள் வந்து சர்மா வீட்டு பெண்ணுக்கு சித்த சுவாதீனமாக இருக்குன்னு எந்திரம் வச்சு சக்தியை ஆவகணம் பண்ணி சண்டி பூஜை பண்ணி 21 நாள் ஹோமமும் பண்ணியலாமே. அந்த மாதிரி ஏதாவது நம்ம பையனுக்கும் செய்யலாம். அப்படி ஏதாவது பகவான் கண்ணை திறந்து பார்க்கும்படி பெரியவாள் செய்தால்தான் உண்டு. சாமாவுக்கு புலித்தோல் முள் போல குத்திற்றோ என்னவோ துள்ளி விழுவது போல எழுந்தார். புருவம் சுருங்கிற்று. அடுத்து விடு என்று கண்ணை சுருக்கி புருவம் சுழித்து விரலால் ஒதுக்கி அவசரமாக படபடத்தார். அப்படின்னா அடுத்த வீடு சுவாமி கிட்ட அதெல்லாம் வாங்கி கொடுக்குற பெரியவர் அடுத்த வீட்டில் இருக்கார். அடுத்த வீடு நான் இல்லை அது. அப்படியா? ஆமாம். உங்கள் நேரம் எல்லாம் வீணாக போயிடுத்து. சட்டுப்புட்டுன்னு போங்கோ. அவர் இப்போ பூஜையை முடிக்கிற சமயமாயிருக்கும். அப்புறம் சாப்பிட போயிடுவார். அப்புறம் தூங்க போயிடுவார். அப்புறமா சாயங்காலம் தான் பார்க்க முடியும். சட்டுன்னு போங்கோ என்று எதையோ மிதித்தவர் போல அங்கும் இங்குமாக உலாவினார் சாமா. இது 90B நம்பர் வீடு தானே? அடடா, இது 90C தவறி வந்துட்டேல் சுவாமி. அவரும் தாடி வச்சுண்டிருப்பாரோ? வேஷா, என் தாடியை போல இன்னும் 1 மடங்கு நீளம் இருக்கும். அதுதான் நம்மூர் தாடி, ரிஷிகள் தாடி. இது ரஷ்யா தாடி, இங்கர்சால் தாடி, மார்க்கஸ் தாடி, பர்னாட் ஷா தாடி. எப்படியாவது வச்சுக்கோங்கோ. உங்களுக்கு நாளி ஆயிடுத்து. போங்கோ. சிரமத்துக்கு மன்னிக்கணும். வரட்டுமா? நமஸ்காரம். வாயால் சொல்கிறதே போரும். வாங்கோ. 3 பேருமாக விறுவிறுவென்று கீழே போனார்கள். படி இறங்கும் பொழுது நான் அப்போவே நினச்சேன், 90Bன்னு 90Cயில் நுழையிறோலே அப்படின்னு நினச்சேன். ஆனால் இந்த புலித்தோலையும் தாடியையும் பார்த்தபோது அம்மாஞ்சி தான் தப்பாக அட்ரஸ் கொடுத்துட்டாளோன்னு நினச்சேன் என்று சிரிக்கிற பையன் முதல் தடவையாக வாயை திறந்து சொல்லுவது கேட்டது. பேச்சு தேய்ந்தது. மறுபடியும் ஏதோ பேச்சு கீழே கேட்டது. சற்று கழித்து பானா கொக்கி திறந்து மூடும் சத்தம் கேட்டது. தொடர்ந்து அடுத்த வீட்டு கேட்டு 2 சா ரீ என்ற ஸ்வரங்களில் கீச்சு குரலில் திறக்கிற சத்தம் கேட்டது. நளினி குழந்தை சிரிப்புடன் வந்தாள். என்னப்பா இது? அடுத்த வீட்டுக்குன்னு வந்தாளாம் எல்லாரும் என்றாள்.
நீ என்ன கேட்ட? அவ என்ன சொன்னா? நீ எப்படி என்கிட்ட அவளை அனுப்பிச்ச? வந்த உடனே அவர் இருக்காரான்னு கேட்டா. மாடியில் இருக்கார்னேன். உன்கிட்ட வந்து கேட்டேன். நீ வர சொல்லு வர சொல்லுன்னு சொன்ன. நீ இப்போ நாஸ்திகதாடி ஆயிட்டியாமே. நாஸ்திகதாடியா? யார் சொன்னா? கீழே இறங்கி போகிற போது அந்த பையன்தான் சொன்னான். மேலே இருக்கிறது நாஸ்திகதாடியாம். நாங்கள் ஆஸ்திகதாடியை பார்க்க வந்தோம், அடுத்த வீட்டுக்கு போகிறோம்னு என்கிட்ட சொல்லிவிட்டு போனான். நீ சொல்லிண்டியா உன் தாடி நாஸ்திகதாடின்னு? அப்படித்தான் சொன்னேன். உனக்கும் வழுக்கை உண்டுன்னு 40 வருஷம் கத்தியும் கையுமா இந்த முகத்தோட குஸ்திக்கு நின்று அதை வழுக்கையாக்கி இருக்கேன். கடைசியில் முடியாமல் தோத்து போயிட்டேன். இதை அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கணுமா என்று கூறி உட்கார்ந்தார். மாடி பக்கமே வராத விசாலம் கூட தள்ளாடி தள்ளாடி மாடிப்படி ஏறி வந்து நின்றாள். ஒரு பையன் சிரித்த இடத்தில் 2 கிழவர்களும் ஒரு பெண்ணும் சிரிக்க ஆரம்பித்தார்கள். அன்பானவர்களே, தி. ஜானகிராமன் அவர்கள் எழுதிய மாடியும் தாடியும் சிறுகதை நிறைவு பெற்றது. நன்றி.